ஹாய் மை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே சீயக்காய் தூள் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம், என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எடுத்து போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட சீயக்காய் தூள், எண்ணெய், அதுக்கப்புறம் சத்து மாவு, இடியாப்ப மாவு, கம்பு தோசை மாவு, கம்பு கூழ் மாவு, ராகி தோசை மாவு, ராகி கூழ் மாவு, அப்புறம் இட்லி பொடி, முருங்கை இலை இட்லி பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, இந்த மாதிரி 21 வகையான தானியங்கள் சார்ந்த உணவுப் பொருட்களை நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம சீயக்காய் தூளுக்கு என்னெல்லாம் பொருட்கள் சேர்த்துருக்கோன்னு பார்க்கலாம். சீயக்காய் 1.5 கிலோ அளவு எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து இது ஆவாரம் பூ, நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். அதுக்கடுத்து நெல்லிக்காய் 1 கிலோ வாங்கினோம், அது 150 கிராம் அளவுக்கு காஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பாசி பயிறு 1/2 கிலோ அளவு எடுத்தாச்சு. அடுத்து ரோஜா இதழ், நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இதழ் வந்துடும். அதுக்கடுத்து பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க இது. அதுக்கடுத்து வெந்தயம் 150 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து வெட்டி வேர், தலைமுடிக்கெல்லாம் ரொம்ப வாசம் தரக்கூடியது, நல்லா இருக்கும். அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பொருட்களோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி வேப்பலையும் எடுத்திருக்கோம். ஏன்னா முடி, பொடுகு, பேன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேப்பலை ரொம்ப நல்லது. நம்ம இதில் காமிச்சிருக்க 10 பொருட்கள் மட்டும்தான் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே வெயிலில் நல்லா காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ரெடியாக பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு 2.25 கிலோ அளவு வந்துச்சு. அதை அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இதெல்லாம் நம்ம பேக்கெட் போட்டுக்கலாம். நாங்கள் 1/4 கிலோ பேக்கெட்டாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்ககிட்ட 1/4 கிலோ பேக்கெட் தான் நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் நாங்கள் 1/4 கிலோ பேக்கெட்டாக போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி நம்ம கொரியரில் அனுப்பிடுவோம். உங்கள் அட்ரஸ்க்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கொரியருக்கு அமௌண்ட் பே பண்ணி நம்ம அவங்களுக்கு அனுப்பிடலாம். அதுக்கடுத்து நம்ம இந்த சீயக்காய் தூளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய முடியோட அடர்த்தி, நீளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீயக்காய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு சீயக்காய் தூள் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலான தண்ணி இருக்கும்ல, அதுலேயும் மிக்ஸ் பண்ணி சீயக்காவை தலைக்கு தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாப்பாடு வடிக்கிறோம்ல, கஞ்சி, அதில் இந்த சீயக்காய் தூள் சேர்த்து தலைக்கு தேய்க்கும்போது ரொம்ப முடி சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். சீயக்காய் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், தண்ணியை விட இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிற கஞ்சியில் தேய்ச்சா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட பொருள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட வேறு நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ கேட்டிங்கனாலும் அதை நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.